அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவாராம். இந்த வாலிபர் கூட்டத்தில் இருக்கிற வாலிபர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, முழு நேர ஊழியமாகவோ, ஊழியத்தில் முழு நேர ஊழியம், பகுதி நேர ஊழியம் பிரிவினா கிடையாது. எல்லாரும் ஊழியம் செய்யணும். ஏசப்பா உன் உள்ளத்துக்குள்ளே வந்துட்டால் ஊழியத்தை தொடங்கிற வேண்டி தான். பாருங்கள், அந்த டிஎல் மூடிட்ட ஒரு அம்மா கேட்டிருக்கிறாங்க, நான் எப்போ ஊழியத்தை செய்ய தொடங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த டிஎல் மூடி உள்ளே போயிட்டு ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு வந்தாராம். சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மெழுகுவர்த்தியை எடுத்துகிட்டு வந்து தீ பொருத்தியிருக்கார், மெழுகுவர்த்தியை பொருத்தியிருக்கார். வெளிச்சம் உடனே வருது. அவள் கேட்டாராம், எப்போ வெளிச்சம் வர ஆரம்பித்தது? நீங்கள் மெழுகுவர்த்தி பொருத்தின உடனே. அது மாதிரி தான் ஒளியாக இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வந்த உடனே நீங்கள் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், இங்கே இருக்கிற எல்லாரும் ஊழியம் செய்யணும். இங்கே ஊழியம் செய்யலாம். பாருங்களேன், இங்கே இருக்கிற எல்லாமே ஒரு பர்பஸோடு தான் இந்த மீட்டிங்கை நம்ம ஒழுங்கு செய்கிறோம். ஒரு நோக்கம் இருக்குது. இந்த நோக்கத்துக்காக இந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பிளான் வச்சுருப்பார். அந்த பிளான் படி இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இதுவரைக்கும் உருப்படாமல் இருக்கிறீங்க, நீங்கள் இனிமேல் உருப்பிட்டு என்ன செய்ய போகிறீங்க தெரியுமா? உப்பாக மாற போகிறீங்களாம். பைபிளில், என் பைபிளில் போட்டிருக்கு, உங்கள் ஊர் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னு தெரில, எங்கள் ஊர் பைபிளில் போட்டிருக்குது. நான் விருதுநகருக்காரன். என்ன உங்கள் ஊரில் என்ன போட்டிருக்குன்னு தெரில. உங்கள் பைபிளில் நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருப்பீங்களாம். மூஞ்சி முகரையெல்லாம் பாரு, பக்கத்தில் பாரு, மூஞ்சியை பாரு. இந்த மூஞ்சி தான் உலகத்துக்கு உப்பா. பக்கத்தில் சொல்லு, இந்த மூஞ்சி தான் உலகத்துக்கு உப்பா சொல்லுங்களேன். நானும் சொல்கிறேன், உங்கள் இங்கே இருக்கிற பாரு, பக்கத்தில் இருக்கிறவன் அவன் சினிமா தில்ல காணாமல் போன மாதிரி இருப்பான். அவன் பக்கத்தில் பாரு எல்லாம். ஆனால் இவங்களை ஏசப்பா நம்புகிறார். உங்களை உலகத்துக்கே உப்பா மாற்ற போகிறாராம். இன்னும் என் பைபிளில் போட்டிருக்குது, உலகத்துக்கு நீங்கள் தான் வெளிச்சமா. பக்கத்தில் சொல்லுங்கள், அடியாத்தி நீ தான் உலகத்துக்கு வெளிச்சமா சொல்லுங்கள். நீ முதல்ல உன் வீட்டுக்கு வெளிச்சமா இருக்கியா, வீட்டுக்கு உப்பா இருக்கியா? ஆனால் உங்களை நீங்கள் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னால் உங்களை யாராவது நம்புவாங்களா? முதல்ல உங்கள் அப்பா அம்மா நம்புவாங்களா? நம்பவே மாட்டாங்க. ஆனாங்க ஏசப்பாவுக்குங்க ஒன்றை குறித்து என்னை குறித்து கொள்ள நம்பிக்கைங்க. நம்பிக்கை என்ன நம்பிக்கை? என் பிள்ளை இன்னைக்கு மீட்டிங் வந்ததுனால, மீட்டிங் முடிஞ்சு போகும்போது இன்னையிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு மனம் உண்டாக்கி அவங்கள உலகத்துக்கே ஆசீர்வாதமான மாற்ற போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். கைதட்டுங்களேன். அல்லேலூயா. பாருங்கள், திருச்சியில் வாலிபர் முகாமில் சுமார் 1,00,000 வாலிபர்கள் வந்தாங்க. அதில் பங்கு பெற்றவங்களுடைய சமீபத்தில் அங்கே அவங்ககிட்ட நான் பேசணும், வேலை இல்லை அப்படின்னு ஜெப குறிப்புனா எழுதி கொடுத்து போனாங்க. நான் நல்லா படிக்கணும், பாஸ் பண்ணணும், இப்படி கடன் பிரச்சனை, வியாதி சுகமாகணும்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் இப்போ ஃபோனில் தொடர்பு கொண்டு அவங்களுக்காகலாம் ஜெபிச்சுட்டு இப்போ விசாரித்தா அவங்க சொல்கிறாங்க, பிரதர் சும்மா அங்கே ஜெப குறிப்பு எழுதிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், ஒரே மாதத்தில் எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு 50 பேரும் சொல்கிறான். கை தட்டுங்களேன். அல்லேலூயா. சும்மா கிடையாது. நீங்கள் உட்கார்ந்துருக்கிற அங்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அங்கே போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. இங்கே உட்கார அங்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு அம்மா இந்த செல்வி மகாலில் இப்போ நம்ம நண்பர் தான் அங்கே ஜவுளி கடை வச்சுருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி செல்வி மகாலாக இருந்துச்சுல, அங்கே இதே மாதிரி மீட்டிங்கில் ஒரு அம்மா ஆண்டு டோப்பு கொடுத்து ஜெபிச்சிருக்கிறாங்க. பொருத்தனை பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க பிள்ளைக்கு விசாவே வரலையாம், கனடா போகிறதுக்கு விசாவே வரலையாம். விசா வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னாங்களாம். இவங்க பாருங்கள், நம்ம கொஞ்சம் கடாக்கு மடக்குன்னு பேசுகிற பாருங்க. நான் என்ன சொல்லி கொடுத்தேன், சும்மா ஜெபம் பண்ண வண்டி தான், ஜெபம் பண்ணி தொலைய வண்டி தான். பக்கத்தில் சொல்லி ஜெபிச்சு தொலைவேன் அவன் சொல்லுங்கள். ஏன்னா இங்கிட்டு பூரா பேசாமல் இருக்காங்க. பக்கத்தில் சொல்லி ஜெபிச்சு தொலை, பக்கத்தில் சொல்லுங்க. ஜெபங்கிறது என்ன யாருக்கா தெரியுமா? காசா பணமா வாயா வலிக்குது. பக்கத்தில் சொல்லுங்க, காசா பணமா வாயா வலிக்குது. கிளவி ஜெபிச்சு தொலைய வேண்டியதால என்னது? என் நாமத்தினாலே நீங்கள் பாருங்க. உங்களுக்கு நான் நல்லா தெரியுது இந்த வசனம். என்ன தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? கிறிஸ்தவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி, புத்தி கிடையாது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு கேட்கணும்ல, எதையாவது கேட்டு தொலைய வேண்டியதானே. அந்த அம்மா இப்படி சொல்லவும் அந்த அம்மா, ஆண்டவரே
அந்த விசா என் பையனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஒரு பொருத்தனை பண்ணிட்டு ஒரு மிஸ்டரியை தாங்குறேன் இப்படி சும்மா பொருத்தனை பண்ணிட்டு எழுதி கொடுத்துட்டு அந்த மீட்டிங்கு செல்வி மகாள் வெளியே போயிருக்கிறாங்க. அப்போ வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணால் அங்கேருந்து ஃபோன் வருதான், உன் பையனுக்கு இன்னைக்கு இப்போ விசா வந்துருச்சுன்னு. கை தட்டுங்களேன். அப்போ இங்கே வந்த பெற்றோர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு தான் உருப்படியாக ஒரு வேலை பண்ணியிருக்கிற பெற்றோர்கள், பிள்ளை வாலிபர் தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் உருப்படியாக நீங்கள் வந்தது தான் உண்மை. நீ இன்னைக்கு உன்னை கூட்டு வந்தவங்களுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுவேன். நீ மட்டும் அந்த கூட்டத்துக்கு கூட்டு போகலைன்னா நான் உருப்படாமல் பண்ணி வைக்க போயிருப்பேன். நல்ல வேளை அன்னைக்கு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதுனால அங்கே பேசுகிற சத்தியங்கள்லாம் நான் கேட்டதுனால இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமாக என்னை மாற்றிருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் சாட்சி சொல்ல போகிறீங்க. கை தட்டுங்களேன். அல்லேலூயா. அதனால் இப்போ பாஸ்டர் சொன்னாரா, உடனே ஒரு ஜெபம் பண்ணணும், மனசுக்குள்ளேயே ஜெபிக்கணும். நீ ஜெபிக்கிற நேரத்துக்கு அப்படி தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த பாஸ்டரை ஆசீர்வதிச்சிருக்கீங்களே, என்னையும் ஆசீர்வதிங்க, என் எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. ஒரு 3 வார்த்தை சொல்லி தொலைய வேண்டி தான். எத்தனை வார்த்தை? சத்தமாக சொல்லுங்க. சவுல் பவுலா மாறின உடனே, சவுல் உருப்பிட்ட உடனே பண்ண முதல் ஜெபம் யாருக்கா தெரியுமா? சவுல் உருப்பிட்ட உடனே, சவுல் பவுலா மாறின உடனே என்ன தெரியுமா சொல்கிறான்? 3 வார்த்தை சொல்கிறான். ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? எல்லாம் கை உயர்த்துங்க, வலது கை உயர்த்து. ஏசப்பா, நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் செய்யுங்க. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் செய்யுங்க. ஆமென். கை தட்டுங்க. இப்போ யாராவது நான் பேசும்போது என் வாயில் இருக்கு முத்து உதிர்ந்துருச்சு அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. அல்லேலூயா. அதனால் இங்கே உட்கார்ந்து ஒவ்வொரு வார்த்தை கேட்கும்போது, ஒவ்வொரு பாத்திரங்களை பயன்படுத்தும் போது நீ என்ன செய்யணும்? குட்டியாக மனசுக்குள்ளே இருந்து ஜெபிக்கணும். பிரதர் கணேசன் மனசுக்குள்ளே ஜோமுன்னா ஏசப்பா கேட்பாரா? அதான் உருப்படாத நாசமாக போனோம் ஒருத்தன் இந்த செல்ஃபோனை கண்டுபிடிச்சி தொலைஞ்சிட்டான் பாருங்க. செல்ஃபோனை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் பக்கத்தில் வந்தான், அவனுக்கு ஒரு போர்டு மண்டையில் போட்டுருவேன். நான் அந்த யூத் மீட்டிங்கில் வந்தவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒழுங்காக ஒரு நாளைக்கு சாயங்காலம் வீட்டை விட்டு நல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா விளையாண்டு தொலை ஒரு 6 மணிலேருந்து நைட்டு ஒரு 7, 8, 9 3 மணி நேரம் செல்ஃபோனை பார்க்கக்கூடாது. புஸ்தகத்தை எடுத்து ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறையிலேயே படிக்கிறாப்புல நடிக்கவாது செய்யணும். ஒரு இடத்துல உட்காந்து தமிழ் பாடத்தை அப்படி திருப்பு, நான் உட்காந்துடணும், ஒரு இடத்துல உட்காந்துடணும். செல்ஃபோனை தொடக்கூடாது. பக்கத்தில் சொல்லு, செல்ஃபோனை தொடக்கூடாது சொல்லுங்க. டிவி பார்க்கக்கூடாது சொல்லுங்க. அல்ல, எத்தனை மணி நேரம் உட்காரணும்? சத்தமாக சொல்லு. 3 மணி நேரம் உட்காரணும். இப்போ என்ன சொல்லிக்கிட்டு தெரியுமா? நீ இந்த வருஷத்தில் எக்ஸாமில் 90% இந்த முகாமுக்கு வந்தவங்க எல்லாம் வாங்க போகிறீங்க. கை தட்டுங்களேன். 90%. இப்போ 500 மார்க்கு 10th +2 500 மார்க்கா? நான் உங்களுக்கு ஒரு சொல்லித்தரேன் பாருங்க. எல்லாம் கை உயர்த்து, கை உயர்த்து, வேம உயர்த்து. ஏசப்பா, இந்த வருஷம் எக்ஸாமில் 490 மார்க் எடுக்க உதவிச்சிங்க. ஆமாம். வாய் வலிக்குதா? சொல்ல வேண்டியதானே. காசா பணமா வாயா வலிக்குது? பக்கத்தில் சொல்லு, காசா பணமா வாயா வலிக்குது? நான் சொல்கிறேன், ஜெபிச்சு பாரு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படி 490 மார்க் எடுக்கணும்னு விரும்புகிற அப்படின்னா அவங்க எல்லாம் 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காரணும். உன் அண்ணன் தம்பி கூட சண்டையை போட்டு தொலையாத, அக்கா தங்கச்சி கூட சேராத, சவர் பக்கமாக திரும்பி கூட உட்காரு. இப்படி சவர் இருக்குன்னா இப்படி திரும்பி உட்காந்துக்கிறோம். இப்படி என்ன உட்காந்து என்ன செய்யணும்? அந்த புஸ்தகத்தை எடு, தமிழ் பாடத்தை எடு, படம் பாரு. தமிழ் புஸ்தகத்தில் படத்தை பாரு. பக்கத்தில் சொல், படம் பாரு சொல்லுங்க. எனத்தையாவது உட்காந்து படி, கோடு கீழ்ச்சி பார்த்து எழுது. பக்கத்தில் சொல்லு, பார்த்து எழுதுவியான்னு சொல்லு. அப்படி எழுதி 3 மணி நேரம் தமிழ் பாடத்தை வச்சிடணும், ஒரு அரை மணி நேரத்தில் வச்சிடணும். அடுத்து ஆங்கில பாடத்தை எழுது, எழுதிடணும். ஒவ்வொரு பக்கமாக படிக்கணும். தூசி தட்டு, பக்கத்தில் சொல்லு, தூசியை தட்டு சொல்லுங்க. அப்படி ஒவ்வொரு பேஜ் இருக்கணும். ஏதாவது உனக்கு வாசி, கோடு கிச்சு, ஏதாவது கேள்விக்கு விட கண்டுபிடி.
அந்த புஸ்தகத்தில் விட கண்டுபிடி. ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு நீயா விட கண்டுபிடி. அந்த விடையை பார்த்து பார்த்து எழுது. எனக்கு அது சொல்லு. நான் சொல்கிறேன், 3 மணி நேரம் எந்திரிக்கவே படாது. நீ பாட புஸ்தகத்தை எடுத்து ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும். என் பைபிளில் போட்டிருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஓ, உங்கள் பைபிளையும் போட்டிருக்குது என்ன? இன்னும் என் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா, உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும். சகல நாட்கள்னா என்ன? எல்லா நாள்னா என்ன? நீ ஜாவந்தடிக்கு பக்கத்தை சொல்லு. நீ ஜாவந்தடிக்கு ஏசலார் கூட இருப்பாரான். எல்லாம் கவனி நிமிந்து உட்காரு. மூச்சு இழுத்து விடணும். அடி வயிற்றுலேருந்து என்னைய மாதிரி மூச்சு இழுத்து விட. நில்லு, விட்டுரு. இன்னொரு கையில் அப்படியே விடாது. அப்படியே வச்சிரு, மூச்சை வச்சிரு. அப்படியே இழுத்த மாணிக்கு வச்சிரு. அப்படியே வச்சிரு, செத்து போயிடுவோம். அவ்வளோதான். அந்த கடைசி மூச்சு வரைக்கும் ஏசப்பா இருப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரோடு இருந்தால் ஏசப்பா நம்ம கூட இருப்பார். உயிரோடு இருக்கிற எல்லாம் பைபிளில் அப்படி சொல்லுது. அவர் பொய்யுரையாத வாக்கு கொடுத்துட்டார். செத்து போனால் என்ன செய்வோம்? நாம ஏசப்பாட்ட இருப்போம். உயிரோடு இருந்தால் ஏசப்பா நம்ம கூட இருப்பார். செத்து போனால் ஏசப்பாடு எல்லாமே ஒன்று தானேங்க. எம்படி பெரிய ஆண்டவர் கூட இருக்கிறாரு. அதனால படிக்க தொடங்கும் போதே என்ன செய்யணும் தெரியுமா? பைபிளில் நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால். சத்தமாக சொல்லுங்க, கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால். ஆமாம், தாவீதுக்கு வலது பக்கத்தில் கர்த்தருக்கு நம்பிட்டான். நம்பினதுனால சிங்கம் வந்தால் சண்டை போடுறான், கரடி வந்தால் சண்டை போடுறான். ஊர் பைகள்லாம் யாருக்கு பயப்படுறாங்க? கோழியாத்துக்கு பயப்படுறாங்க. நம்ம ஆள் பயப்பட மாட்டுறாரு. ஏன்னா நம்ம ஆள் வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்காருல்ல. இதெல்லாம் முத நான் படித்த உடனே என்னால் நம்பவே முடியல. வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறத நம்பிட்டா யாருமே செய்ய முடியாத, யாருமே முறியடிக்கப்பட முடியாத கோழியாத்தை முறியடிச்சிடலாமா? யாருமே வாங்காத மார்க்கு நீ வாங்குவேன். யாருமே உன் சொந்தக்காரங்களை உன் கிராமத்தில் பட்டணத்தில் வாங்காத சம்பளத்தை இந்த மீட்டிங் வந்ததுனால நீ வாங்க போற. கைதட்டுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா நம்பிற வண்டி தான். வலது பக்கத்தில் கர்த்தருக்கு நம்பிற வண்டி தான். பக்கத்து சொல்லி நம்பி தொலைவையான்னு சொல்லு. உன் வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்குன்னு நம்பி தொலை சொல்லுங்க. இந்த வேடிக்கை பார்க்குறவங்க எல்லாம் பக்கத்தில் உன் பிள்ளை உட்காந்துருந்தா சொல்லுங்க, வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்குன்னு நம்பிற வண்டி தான். நம்பி தொலைஞ்சிற வண்டி தான் இல்லை. அதனால எப்பயுமே நம்ம கூட ஏசப்பா இருப்பார். ஏதாவது பிரச்சனை வருதா அழுகு கூட என்ன செய்யணும்? அப்படி பார்க்கணும். நம்மளால எங்கே இருக்காரு? வலது பக்கத்தில் இருக்கார். நானும் ஒரு கிராமத்தில் தெருப்பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒன்று அறுவாளத்துக்கு வெட்ட வந்துட்டான். ஓடிடுவோனே நான். நம்ம வலது பக்கத்தில் யார் இருக்கா? சத்தமாக சொல்லுங்க. விட்டுருவோமா? நம்ம அப்படி பார்த்தோம், வலதுபுறம் பார்த்தோம். ஏசப்பா என் கூட இருக்கீங்களே. அருவாளத்துக்கு வெட்ட வந்தோடனே இப்படி சொல்லி முடிச்சோடனே அருவா கொண்டு வந்தேன். கை இப்படி கிடுகிடுன்னு ஆடுது பாருங்க, நடுங்குது. அருவா கீழே விழுது, ஓடியே போயிட்டான். கை தட்டுங்களேன். நான் சொல்கிறேன், உன் வலது பக்கத்தில் இன்னைக்கு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு நீ வீட்டுக்கு போனீங்கன்னா ஏசப்பா உன் கூடயே வருவார். அவர் உன் கூட வர்றதுக்கு என்ன செய்யணும்? ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும். ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்? இந்த கல்யாணம் முடிக்கிறாங்களே, கல்யாணம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இனிமே தான் ஆகும். நீ அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா? எவனையாவது கூட்டு ஓட போறியா? பக்கத்தில் கேளுங்க. வாலிப பசங்க இருந்தாங்கன்னு கேளுங்க, எவ்வளையா கூட்டு ஓடி போகிற இடம்னு கேளுங்க. இங்கிட்டு கேளுங்க, எவனையா கூட்டு ஓட போறியா கேளுங்க. எங்கனையா ஓடி தொலைஞ்சிடாத. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஏசப்பாவை நம்பி தொலைங்க. பக்கத்து சொல்லி, ஏசப்பாவை நம்பி தொலை. உனக்கு அப்பாவை யார் கொடுத்தா? உன் அப்பாவை நீயா செலக்ட் பண்ணியா? ஏசப்பா செலக்ட் பண்ணாரா உன் அப்பாவை? உங்கள் அம்மாவை யார் சூஸ் பண்ணா? உன் கலரு எல்லாம் கை நீட்டு வேமா, கை நீட்டு வேமா. கை பக்கத்தில் கையோடு அப்படி என்ன பக்கத்து கையோடு சேர்த்துக்கோ. உன் கலரும் அந்த கலரும் ஒன்றா இருக்கா? உன் கலரும் அவங்க கலரும் ஒன்றா இருக்கா? பாருங்க, உன்னை மாதிரி கலரு உலகத்தில் ஒரு பயலுக்கு இல்லை. கை தட்டுங்களேன்.
நான் சொல்கிறேன், அப்போ உங்கள் அப்பாவை நீ சூஸ் பண்ணலை, உங்கள் அம்மாவை நீ சூஸ் பண்ணலை. ஏன்னா யார் தான் சூஸ் பண்ணா? நேர்த்தின் ஆண்டவரா உனக்கு நல்ல அப்பா, நல்ல அம்மா, நல்ல பாட்டி, நல்ல தாத்தா, நல்ல ஸ்கூலு எல்லாமே அவர் சூஸ் பண்ணார். இப்போ சூரியனை யார் ஏக்குறா சொல்லுங்க பார்க்கலாம்? ஏசப்பா தான் நேர்த்தின் ஆண்டவர். எத்தனை வருஷமாக சரியாக காலையில் உதிக்குது, சாயங்காலத்தில் மறையுது. நேர்த்தின் ஆண்டவர் ரிமோட், சூரியனுடைய ரிமோட் கொண்டல் யார் கையில் இருக்குது? ஏசப்பா கையில் இருக்குது. சூரியன், வானம், பூமி, நட்சத்திரம் இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஆண்டவர் உனக்கு ஒரு புருஷனை தரமாட்டாரா? பக்கத்தில் சொல்லு, உன் புருஷனை தரமாட்டாரா? எல்லாம் பக்கத்தில் சொல்ல, உனக்கு ஒரு ஒய்ஃபை தரமாட்டார். பசங்க இருந்தால் சொல்லுங்க, அவன் மண்டையில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் கீழே விளையாட்டு இயேசுவின் நாமத்தினால. லவ் பண்ணி தொலைஞ்சிடாத, பக்கத்தில் சொல்லு, லவ் பண்ணி தொலையாத சொல்லுங்க. என்ன என்ன எல்லாம் கை வைத்து ஆண்டவரே உமக்கு சித்தமான பார்ட்னரை தாங்க சொல்லுங்க. ஏசுனாரை நம்பாட்டா நீயே புருஷனை கண்டுபிடி, நீயே பொண்டாட்டியை கண்டுபிடி. ஆனால் ஒன்றும் உருப்படாது. நான் சொல்கிறேங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சூப்பர்ல. நேர்த்தின் ஆண்டவராக உங்கள் எல்லாரையும் இந்த இடத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறார். கை தட்டுங்களேன். இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு செய்தியும் என்ன மனசில் அப்படி நிறுத்தி அதை ப்ராக்டிக்கலாக அதை ட்ரை பண்ணி பார்க்கணும், ஜெபிச்சு பார்க்கணும். அப்படி தானேங்க? இப்போ நீ வீட்டுக்கு போகும்போது ஏசப்பாவும் கூட வரணும்னா அவரை ஏற்றுக்கொள்ளணும். அவரை ஏற்றுக்கொள்றதுனா என்ன? உன் வாயை திறந்து அவரை கூப்பிடணும். இப்போ உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன், நேற்றுக்கு நான் வர்றேன். நான் மாட்டுக்கு நடு வீட்டில் வந்துட்டு ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு, ஏய் அந்த ஒரு ஆம்லேட்டை போடுதாய், சோத்தை போடு, என்ன வீட்டில் கறி குழம்பு வச்சுருக்கியா, ஆட்டுக்கறி வச்சுருக்கியா, போடு, எல்லாம் கொண்டு வாங்க, ரசம் இருக்கா, தயிர் இருக்கா, அவிச்ச முட்டை இருக்கா, ஒரு அப்படி போட்டு அப்படி அரட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன செய்வீங்க? இல்லை வந்துடுறா. எவன்டா திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்சாப்பில் வந்துக்கிட்டு அரட்டிக்கிட்டு இருக்கா, அது வேணும் இது வேணும் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி வைவீங்களா இல்லையா? அப்போ நான் வந்தால் என்ன செய்யணும்? கதவை தட்டணும், என்னை அறிமுகப்படுத்தணும்னு நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். உங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்ல வந்திருக்கேன், ஜெபிக்க வந்திருக்கிறேன். நான் உள்ளே வரலாமா, உங்களுக்கு உதவி செய்யலாமான்னு சொல்லி உங்கள் பெர்மிஷன் கிடைச்சி உள்ளே வாங்க டேவிட் கணேசன் பிரதர் உள்ளே வாங்க. எல்லாம் சொல்லுங்கள், டேவிட் கணேசா சொல்லுங்கள், என் வீட்டுக்குள்ளே வாங்க. நீ அதையும் சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். வா வா வா. வர முடியாது, எல்லாம் சிரிச்சு முகமாக அப்படி வந்து வாங்க. அப்போ என்ன செய்யணும்? கூப்பிடும்போது சிரிச்ச முகமாக வாங்கன்னு கூப்பிடணும். நான் சொல்கிறேன், இந்த ஏசப்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போனோம்னா அவரை கூப்பிடணும். பைபிளில் போட்டிருக்கு, வாயின் வார்த்தையினாலே ரட்சிப்பு உண்டாகுமா. வாயை திறந்து கேட்கணும். எல்லாம் எழும்புங்க பார்ப்போம், எல்லாம் எந்திரிச்சுன்னு எழுங்க பார்ப்போம். ரொம்ப நேரம் உட்காந்துருங்க, எல்லாம் எந்திரிச்சுங்க. இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள், இன்றைக்கி எல்லோரும் எல்லாம் கேட்டுங்க. நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம். எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம். இளையகுமாரன் உருப்பிடாமல் போயிட்டான். உருப்பிடாமல் எங்கே போயிட்டான்? பண்ணி மேய்க்க போயிட்டான். அவன் திரும்பி வந்து அப்பாட்ட என்ன தெரியுமா, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண தெரியுமா? ஒரு நிமிஷம் தான். என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுறோம்? என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, உமக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. உம்முடைய வேலைக்காரனா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி சொல்கிறான். ஒரு நிமிஷம்தான். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறாங்க. ஐயோ, ஒரு நிமிஷம் ஜெபிச்சு முடித்த உடனே ஆண்டவர் அந்த தகப்பன் ஓடி வர்றார், கெட்டி அணைக்கிறார், முத்தமிடுகிறார். நிறுத்திடுறாரா? வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. யார் அவன்? உபச்சாரம் வேசித்தனம் பண்ணவன். அப்பா சொத்தெல்லாம் நாசமாக்கிட்டான், பாவம் செஞ்சிட்டான். அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு என்ன செய்கிறாரு? சந்தோஷம் தாங்கல அப்பாவுக்கு. ஐயோ, என் பிள்ளை வந்துட்டான், ஏதாவது செய்யணும். என்ன செய்யலாம்? ஐயோ, உனக்கு புது ட்ரெஸ்ஸை போடுங்கப்பா. ட்ரெஸ் போட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து இன்னும் அவருக்கு ஆசை தீரல. ஐயோ, என் பிள்ளை வந்துட்டான், உருப்பிடாமல் போனவன் உருப்பிட்டு வந்துட்டான்.
அடுத்து என்ன செய்யறா, மோதிரத்தை போடுங்கப்பா, செப்பலை போடுங்கப்பா. என்ன ஒரு சந்தோஷங்க. கண்ணு குட்டி அடிங்கப்பா, சொந்தக்காரங்கள வேலைக்காரனை கூப்பிடு, வயிறார சோத்தை போடு, பிரியாணியை போடு. நான் சொல்கிறேங்க, எனக்கு இந்த கூட்டத்தை உங்களை எல்லாம் பார்த்த உடனே எனக்கு பெரிய சந்தோஷங்க. நான் ஒரு பெரிய பிரசங்கியாருன்னு அங்கே இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த முகாமை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க. எதற்காக தெரியுமா? உன் உள்ளத்துக்குள்ள ஏசப்போனை ஏற்றுக்கொள்ளணும், ஏசப்ப கூட நீ வாழணும். இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டோ இல்லை நின்று கொண்டோ உன் வாயை திறந்து, ஏசப்பா நான் உங்களை நம்புகிறேன், உங்கள் பிள்ளையா என்னைய மாற்றுங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என் உள்ளத்துக்குள்ளே வாங்க, நீ என் உள்ளத்துக்குள்ளே வாங்க. நீ ஒரு சின்ன ஜெபம், ஒரு நிமிஷம் ஜெபம். நான் சொல்கிறேன், இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் ஏசப்பா யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறா, இந்த ஏசப்பா கைகளில் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறவங்க, அவருக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு அடையாளமாக, இப்போ கல்யாணம் முடிக்கும் போது என்ன செய்கிறாங்க, அடையாளமாக தாலி செயின் கட்டுறோம், ஒரு மோதிரம் போடுறோம்ல, ஒரு அடையாளம் தான். ஞானசானம் எடுக்கிற எது இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக ஞானசானம் எடுக்கிறோம், மூழ்கி ஞானசானம் எடுக்கிறோம். அப்போ தான் பரலோகம் பண்ண பிள்ளையை அங்கீகரிக்குதுல்ல. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு அடையாளமாக உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய் திறந்து சொல்லணும், ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, நீங்கள் தான் ரட்சகர் என்பதை நம்புகிறேன், என் பாவத்திற்காக நீ சிலுவிலை மறிச்சிங்கிறத நம்புகிறேன், என்ன உங்களுடைய பிள்ளையாக மாற்றுங்க, என் உள்ளத்துக்குள்ளே வாங்க, இப்படி சொல்லி ஜெபம் சொல்லுங்கன்னு சொல்லி, ஏசப்பா உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளதுக்கு அடையாளமாக, அவரை ஏற்றுக்கொள்ளதுக்கு அடையாளமாக உங்கள் வலது கையை வானத்துக்கு நேராக தூக்கி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஒரு அம்மாவுக்கு கையே வராதாங்க, கையே இப்படி வராதான், இப்படி தூக்கவே முடியாதான், கை விளங்காத கை. நான் இருதயத்தின் ஆழத்திலேருந்து நீ ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்த அந்த அம்மா உண்மையாகவே இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாணுன்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபிச்சு முடிச்ச உடனே உன் கையை தூக்குங்க, ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்குறேன் அடையாளமாக தூக்குங்கன்னு சொன்ன உடனே அந்த அம்மா விளங்காத கையை தூக்க நினச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு ஆண்டவர் சுகப்படுத்தி கைகளை தூக்க உதவி செய்தார். கை தட்டுங்க. நான் சொல்கிறேன், இந்த கூட்டம் எதுக்காக, நிறைய வாலிபர் கூட்டத்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறோம் இங்கே, அதெல்லாம் அப்படின்னா இல்லைங்க. நான் என்ன தெரியுமா விரும்புகிறேன், ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஐயோ, சும்மா கண்ணை மூடினா ஜெபிக்க தெரியாதுங்க, கண்ணை திறந்து ஏசப்பா உயிர் வாழ ஆசையாக இருக்குது, எனக்கு உசுறு தாங்க, நான் இது வரைக்கும் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் பிள்ளைய மாற்றுங்கன்னு சொல்லி ஒத்த நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஐயோ, அந்த ஒரு நிமிட ஜெபத்தில் ஏதோ ஒரு வல்லமை நீ தொட்டதை உணர முடிந்தது. 30 வருஷமாங்க இந்த ஏசப்பா நான் ஜெபிச்சு என் வாழ்க்கை மாட்டினார். சிகரெட் குடிக்கிற பழக்கம் மாறிடுச்சு, சாராயம் குடிக்கிற பழக்கம் மாறிடுச்சு, உலகம் தர முடியாத சந்தோஷம். என்னை செத்து போவேன்னு சொன்ன அந்த டாக்டர்கிட்ட என்னை மறுபடியும் போய் செக் பண்ண அவர் சொல்றாரு, உங்கள் சரீரத்தில் வியாதி இருந்ததற்கான சின்ன அறிகுறி கூட இல்லை என்று சொல்லிவிட்டார். நான் சொல்கிறேங்க, அந்த ஏசப்பா தான் அந்த கூட்டத்துக்குள்ள வந்திருக்கிறார். அந்த ஏசப்பா தான் உன்னை மாற்றுறதுக்கு அவனை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். பெற்றோர்களாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஜெபம், ஒரே ஒரு நிமிடம் ஜெபத்தில் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. எல்லா கண்களும் மூடுங்களை பார்க்கலாம், எல்லா கண்களும் மூடுங்க, எல்லா கண்களும் மூடுங்க. உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவேன்னு சொல்லுங்களேன், இயேசுவேன்னு சொல்லுங்கள். உங்கள் உள்ளத்தில் ஆழத்துலேருந்து ஜெபம் பண்ணாலே அந்த ஜெபத்தை கேட்பார். ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச செல்ஃபோனில் எங்கிருந்தோ பேசுகிற சத்தம் தெளிவாக உன் காது கேட்குது. ஏசப்பா உன்னை சிருஷ்டித்திருக்கிறாரு, யாரும் இங்கே வேடிக்கை பார்க்கக்கூடாது, கண்களை மூடி இருக்கிற நிலைமையில் இயேசுவேன்னு சொல்லுங்கள், ஏசப்பான்னு சொல்லுங்கள். ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க சொல்லுங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, உம்முடைய ரத்தத்தினாலே எனக்காக சிந்தின அந்த சிலுவை ரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ள வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ள வாங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, அவரை பேரை சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்துக்குள்ள வாங்க, உங்க பிள்ளையா மாத்துங்கன்னு சொல்லுங்க. எல்லாம்
ஆண்டவர் இன்றைக்கு யாரெல்லாம் ஜெபம் பண்ணுகிறீர்களோ, இந்த கூட்டத்தில் எந்த இடத்திலிருந்து நீங்கள் ஜெபித்தாலும் உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். உன்னை அவருக்கு தெரியும், உன் பேர் அவருக்கு தெரியும், உன்னுடைய சூழ்நிலைகள் தெரியும், உன் கவலைகள் அவருக்கு தெரியும், உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் தெரியும். அந்த பாவத்திலிருந்து விழுந்து விழுந்து எந்திருக்கிறையே, அந்த உபச்சாரத்து பாவத்தை விட முடியலன்னு தவிக்கிறையே, எல்லாமே அவருக்கு தெரியும். ஏசப்பான்னு சொல்லுங்க, ஏசப்பா என்ன உங்களுடைய பிள்ளையாக மாத்துங்கன்னு சொல்லுங்க. எல்லாம் ஜோம் பண்ணுவீங்களா? இப்போ என்ன தொட்டு அந்த வல்லமை எங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட போகிறது. அவர் உன் உள்ளத்திற்குள் வரப்போகிறார். அவருடைய பிள்ளையாக உங்களை மாற்ற போகிறார். ஆளலூயா. குமாரன் என்ற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இந்த நாளிலிருந்து இயேசுவின் பிள்ளை என்ற அதிகாரம், ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அன்பு சகோதரனே, எத்தனையோ காதல் தோல்வியினால ஐயோ நான் ஏன் உயிர் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ நான் அந்த பாவத்தை விட நினைக்கிறேன், என்னை விட முடியலன்னு சொல்றீங்களா? என் வீட்டில் கடன் பிரச்சனை, எங்க அப்பா குடிக்கிறாங்க, என்னால் நிம்மதியை இருக்க முடியலன்னு சொல்லி ஒருவேளை தற்கொலைக்கு நேராக செல்லுகிறாயோ, நீ யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒளியாகி அந்த வெளிச்சமாகி இயேசுவை வாழ்க்கைக்குள்ள கூப்பிடு. இயேசுவே சொல்லி கூப்பிடுங்க. ஏசப்பா உள்ளத்துக்குள்ள வாங்க, எல்லாம் சொல்லி கேளுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட வரப்போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகிறது. இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு வரப்போகிறது. ஹல்லேலூயா. நீங்க பரலோகத்தின் தேவனாக பிள்ளைகளாக மாறப்போகிறீர்கள். இந்த ஏசப்பா எனக்கு வேணும், இந்த ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதற்கு அடையாளமா உங்களுடைய வலது கை வானத்துக்கு நேராக தூக்குங்க. வானத்துக்கு நேராக தூக்கி யாரெல்லாம் தூக்குறீங்க எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா ஆண்டவரே உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாங்கப்பா, உங்க பிள்ளையா என்னை மாத்துங்கப்பா. சொல்லுங்க. நீங்க பாவத்தை செஞ்சிருந்தீங்கன்னா அந்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. குற்ற மனச்சாட்சியோடு இருக்கிற சகோதரி, அந்த பாவத்தை நான் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன், அதை செஞ்சிடறேன். எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம அப்படிப்பட்ட ஒரு ரகசிய பாவம் என் உள்ளத்துல இருக்கு ஆண்டவரே, அந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. சொல்லுங்க. ஐயோ நான் படிப்புல தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், என் தோல்வியிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை தாங்க ஏசப்பா. என் உள்ளத்துக்குள்ள வாங்க, என்ன உங்க பிள்ளையா மாத்துங்க. ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, யாரெல்லாம் வலது கரத்தை உமக்கு வானத்துக்கு நேராக தூக்கி ஏசப்பான்னு சொல்லி உங்களிடத்தில் ஜெபம் பண்ணி உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறாங்களோ, அவங்க ஒவ்வொருவருடைய கரத்தையும் தொடுவீராக. ஒவ்வொரு மீதும் வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே உம்முடைய கரத்தை வைங்க. எல்லா வியாதிகள் சுகமடைவதாக, எல்லா பாவ கட்டுகளும் விடுதலை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரீட்சையிலே தோல்வி, பரிசுத்தமாய் வாழ்கிற என்று நினைச்சு தோல்வியிடுகிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை தருவீராக. ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளையாக மாறட்டும். இவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதாக ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லா கைகளை தட்டுங்க, கை தட்டுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்தவளாக இருக்கலாம், கிறிஸ்தவ அல்லாதவளாக இருக்கலாம், இந்த ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண ஜெபத்தை கேட்டு பரலோகத்தினுடைய அதிகாரம் உங்களுக்கு வந்துருச்சு. ஏசப்பாவுடைய பிள்ளையாக மாறிட்டீங்க. இன்னிலிருந்து நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் தரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லோரும் எப்படியே உட்காருங்க பார்க்கலாம். எல்லாம் உட்காருங்க பார்க்கலாம்.